வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம கட்டிங்கை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அந்த ப்ளவுஸை கட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இது 40 சைஸ்க்குள்ள ஸ்டிச்சிங்கு. இந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு பேக் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் டாட். அது கரெக்டாக பாயிண்ட்டாக எடுக்கணும். அப்போ தான் முதுகு கரெக்டாக உட்காரும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட், அதோட ஃப்ரண்டில் டாட்டு 2 இன்ச்சு ஹைட்டு, வித் 1 இன்ச்சு, அதாவது 2 இன்ச்சு டாட்டு. அந்த டாட் பிடிக்கும்போது கரெக்டாக க்ராஸாக பிடிக்கணும், அதாவது ஷேப்பில் பிடிக்கணும். பாயிண்ட்டாக பிடிச்சிங்கனாக்கா டாட் உட்காராது. அதை அப்படி கொஞ்சம் வளைவு சேர்த்து பிடிச்சிங்கனாக்கா டாட் நல்லா அருமையாக உட்காரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா கேட்கலாம். உங்களுடைய டவுட் கமெண்ட்ஸ் மூலிமா கிளியர் பண்ணப்படும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனல் மூலிமா நீங்கள் ஒரு புதிய டெய்லர் ஆகலாம். இது ஹார்மோல், அதாவது ஹார்மோலுக்குள்ள டாட்டு. இது கரெக்டாக ஒரு பூட்லேருந்து அப்படியே கரெக்டாக பாயிண்ட்டாக கொண்டு வரணும். டாட் பாயிண்ட்டாக கொண்டு வராமல் அப்படியே நேராக கரெக்டாக அப்படி சின்னதாக அப்படியே கரெக்டாக பாயிண்டில் கொண்டு வரணும். எப்பவுமே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டிச்சு போட்டிங்கனாக்கா இது ப்ளவுஸு உடம்புல ஃபிட்டாக உட்காரும்போது அந்த தையல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 ஸ்டிச்சு போட்டுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது சிலிவ் ஸ்டிச், சிலிவுக்குள்ளே பாட்டம் தைக்கிறது. இதில் நீங்கள் தையல் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு போட்டிங்கனாக்கா ஹெம்மிங் பண்ண பிறகு அந்த தையலை பிரித்து விடுற போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த தையல் மட்டும் பெருசாக போட்டுக்குங்க. அந்த ஹெம்மிங் பண்ணும்போது இந்த தையலை பிரித்து விட்டுடணும். அதுக்காக தான் இந்த தையல் போடுறது. இப்போ ஃப்ரண்ட் பட்டி அட்டாச் பண்ணோம். ஒரு பட்டி கீழே ஒரு பட்டி மேலே, அதாவது இந்த ஃப்ரண்ட் பட்டி கவரிங்கில் வருது. அதனால் ஒரு பட்டி கீழே, நடுவில் பாடி, மேலே ஒரு பட்டி வச்சு அட்டாச் பண்ணி இப்படி பல்ட்டி பண்ணிக்கணும். இது 2வது ஃப்ரண்ட்டுக்குள்ளே பட்டி. இது அதே மாதிரி சேமாக அட்டாச் பண்ணிக்கணும். இது பட்டன் பட்டி. பட்டன் பட்டி 2 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. அப்போ அதை அடித்து மடிக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு 1 இன்ச்சு வரும். இது காஜ் பட்டி. காஜ் பட்டி அட்டாச் பண்ணும்போது அந்த டாட்டுக்கு நேராக ஒரு பாயிண்டில் ஒரு ப்ளீட் போட்டிங்கனாக்கா கப்ஸ் கரெக்டாக உட்காரும். அது இழுத்துக்கிட்டு இருக்காது. இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு மடிச்சிக்கலாம் உள் பக்கமாக. இது பட்டன் பட்டி தைக்கிறோம். பட்டன் பட்டி 2 இன்ச்சில் வெட்டிட்டிங்கனாக்கா அதை அட்டாச் பண்ணி ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு 1 இன்ச்சு ரெடியாக கிடச்சிடும். இது கழுத்து, முன் கழுத்து 2 ஃப்ரண்ட்டும் வச்சு கரெக்டாக குடஞ்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த பட்டி, பட்டன் பட்டி கீழேயும் காஜ் பட்டி மேலேயும் வச்சு குடஞ்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ரவுண்டோட நெக்கோட ரவுண்டு கரெக்டாக உங்களுக்கு உட்காரும். இது இந்த நாச்சு ஃப்ரண்டோட நாச்சு, அதாவது சிலிவுக்குள்ளே ஃப்ரண்டோட நாச்சு. இந்த நாச்சு சென்ட்ரு, ஷோல்டரோட சென்ட்ரு, அதில் அட்டாச் பண்ணி
ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்லீவில் வந்து எப்பவுமே 2 இன்ச்சு 2 தையல் போட்டுக்கணும். ஏன்னா ஸ்லீவ் வந்து உடம்புல ஃபிட்டாக உட்காரும்போது ஒரு தையல் போட்டிங்கனாக்கா அந்த தையல் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் 2 தையல் எப்பவுமே ஸ்லீவில் போடணும். அது மாதிரி டாட்லேயும் எப்பவுமே 2 தையல் போடணும். ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து 2 போடணும். ஷர்ட்னாக்கா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது ப்ளவுஸுன்றதால அவங்க குனிஞ்சு நிமிரும் போது எப்போனாலும் தையல் உடையலாம். அதனால் தையல் வந்து 2 தையலாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆர்மோலில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் போட்டாச்சு. இது வந்து பாட்டம்குள்ளே ஃப்ரண்ட் பட்டி, அதாவது பட்டியோட கீழே இருக்குல்ல, அது வந்து ஒரு 3/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா இவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கள்ல, அதில் வந்து இதே மாடலாக தான் இருக்குது. ஒரு ஃபுட்லையும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஆனால் இவங்க கொடுத்த ப்ளவுஸில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் பட்டியில் பாட்டமில் மடித்து தைச்சிருக்காங்க. அதனால் நம்ம அதே 3/4 இன்ச்சு மடித்து தைக்கிறோம். இது வந்து இடுப்போட அளவு. அது ஃப்ரண்ட் ஒன் சைடில் மட்டும் 7 இன்ச்சு வருது. அந்த 7 இன்ச்சை நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இன்னொரு ஃப்ரண்ட் இருக்குல்ல, அதுவும் ஒரு 7 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இது பேக்கோட இடுப்பு சுற்றளவு. இது பேக்கோட மார்க்கிங்கு. அப்படியே ஸ்லீவ் டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதை நம்ம ஸ்லீவ் ஓப்பனிங் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆர்மோல் அதே மாதிரி கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அளவு ப்ளவுஸுன்றதால அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தைக்கணும். இப்போ நம்ம சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி மார்க்கிங் பண்ணி சைடு அடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மூலிமா கேளுங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த தொழில் வந்து தையல் எனக்கு கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருங்க. கண்டிப்பாக ஒரு தொழில் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் வந்து தனியாக நீங்கள் ஒரு ஜாப் வைக்கலாம், இல்லை ஒரு கார்மெண்ட் ஓப்பன் பண்ணலாம். உங்கள் கையில் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீங்களே கூட ஒரு கம்பெனி ஓனராக கூட ஆகலாம், ஒரு புட்டிங் வைக்கலாம். அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க. இது வந்து பேக் நெக்குள்ளே ஸ்டிச்சு, அதாவது பட்டி அடித்து உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி அடிச்சிக்கணும். அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 1.5 இன்ச்சு பட்டி வெட்டிக்கலாம். இது வந்து 1.5 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கிறதால 1.5 இன்ச்சு கரெக்டாக வெட்டுறேன். உங்களுக்கு வந்து அனுபவம் இல்லைனாக்கா அளவு எடுத்து மார்க்கிங் பண்ணி 1.5 இன்ச்சு வெட்டிக்குங்க. இப்போ நம்ம இது கரெக்டாக மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இது கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் மேட்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். கரெக்டாக ஈவனாக வைக்கும்போது அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, பட்டி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. இப்போ ஃப்ரண்ட் ரெண்டும் கரெக்டாக வச்சு அந்த ஃப்ரண்ட் டாட் இருக்குல்ல அது கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஃப்ரண்டோட நெக் இருக்குல்ல அதில் இருந்து பட்டி அட்டாச் பண்ணணும். இது வந்து மடித்து உள் பக்கமாக தைக்கிறதுக்கு. இது வந்து நெக் பட்டி அடித்து மடக்கி உள் பக்கமாக தைக்கிறதுக்காக அந்த நெக் பட்டி கொஞ்சம் அப்படியே இழுத்து தைங்க. இல்லைனாக்கா கழுத்து வந்து லூஸ் ஆகிடும், கழுத்து இறங்கி வரும். அதனால் கொஞ்சம் அப்படி லைட்டாக இழுத்து தைக்கும்போது அது ஈவனாக வந்துடும். எப்பவுமே நெக் பட்டி வந்து கொஞ்சம் இழுத்து தைக்கணும், பாடி கொஞ்சம் லூஸாக விடணும். இதில் வந்து பாடியை கண்டிப்பாக இழுக்கக்கூடாது, ஏன்னா நெக் லூஸ் ஆகிடும். பிகினருக்காக சொல்கிறேன். ஷோல்டரில் வந்து அந்த மார்ஜின் வரல, அந்த மார்ஜின் வந்து எப்பவுமே பேக் சைடில் தான் போகணும். அந்த கரெக்டாக அந்த மார்ஜின் வந்து பேக் சைடில் போட்டுங்க. இது நகத்தால் கீறி விட்டுக்குங்க, உங்களுக்கு வந்து ஈவனாக கரெக்டாக உட்காரும். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கங்க. அப்படியே உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 3 பாயிண்டில் பட்டி உட்காரும். உங்களுக்கு டெய்லர் மூலிமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா, சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா கேளுங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டெய்லர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் அது மாதிரி இந்த டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே மடித்து தைச்சல அது உள்ள மார்ஜின் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும், அது வந்து பார்த்து வெட்டணும். இல்லைனாக்கா கழுத்து பின்பக்கம் இல்லை முன்பக்கம் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அந்த துணியை மட்டும் கரெக்டாக இழுத்து நீங்கள் கட் பண்ணிங்கனாக்கா பாடி கட் ஆகாமல் கரெக்டாக வெளியே வந்துடும். அது நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வெட்டணும், இல்லைனாக்கா பாடி கட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இழுத்து கரெக்டாக டச் பண்ணி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பைப்பிங் வந்து அப்படியே மடித்து அடிச்சுக்க வேண்டியது தான். இந்த பைப்பிங் வந்து இழுத்து தைக்கக்கூடாது, அப்படியே ஷேப் பிரகாரம் அப்படியே மடித்து தைக்கும்போது ஷேப் பிரகாரம் தைச்சி ரவுண்டிங்காக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். நெக் வந்து அம்சமாக உட்காரும், அப்படியே ரவுண்டாக கரெக்டாக உட்காரும், இங்கேயும் இழுக்காது. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, ஏன்னாக்கா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இது மேலே ஒரு ஓரத்தையல் போட்டிங்கனாக்கா நல்லா அழகாக இருக்கும். இது வந்து இந்த ஓரத்தையல் அடிக்கும்போது பின்னாடி வந்து விரல் வச்சு அடிக்கணும். அப்போ அந்த நெக்கு வந்து விரிவாமல் கரெக்டாக உள் வாங்கியிருக்கும். அப்போ கழுத்தில் ப்ளவுஸில் போடும்போது இல்லை ஃபிட்டிங்காக இருக்கும். எப்பவுமே விரல் பின்பக்கமாக வச்சு அந்த தையல் அடிங்க, அப்போ தான் நெக்கு பெருசாகாமல் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிருச்சு. இதை நம்ம ஓர்லாக்ஸ் போட்டுக்கலாம் சைடில். அவ்வளோதான் இந்த ப்ளவுஸு, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ்